ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ரியல்டர். நிறைய பேர் நம்ம சேனல்ல ஒரு 20 லட்ச ரூபா பட்ஜெட்லயே வீடு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஒரு இம்பாசிபிளான டாஸ்க் அது. பட் உங்களுக்காகவே தேடி கண்டுபிடிச்சி ஒரு சூப்பரான லே அவுட் வந்து எடுத்துட்டு வந்திருக்கோம். ஸோ இது யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலிபென்டைன்லேருந்து கருடா அப்படின்னு சொல்லி ஒரு பிரம்மாண்டமான லே அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எப்படி பாசிபிலிட்டி ஆச்சு அப்படின்றத இப்போ எலிபென்டைன்லேருந்து நமக்கு அப்துல் சார் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? சார் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார் எப்படி சார் 20 லட்ச ரூபா பட்ஜெட்டில் ஒரு வீடு பண்ணணும் அப்படின்னு சொல்லி எப்படி சார் ஐடியா வந்தது? சார் ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் டெவலப்மெண்ட் ஏரியா. நம்ம ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா திருக்கழுக்குன்றம்லேருந்து கரெக்டாக 2 கிலோமீட்டர் ஆன் ரோட்டில் அமைஞ்சிருக்கு. ஆன் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 300 மீட்டர் உள்ளே தான் நம்ம சைட் இருக்குது. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 24 ஏக்கர் ப்ராஜெக்ட். ஸோ நம்ம சைட்டை சுற்றி ஃபுல்லாகவே வீடுங்க தான். ஸோ நம்மளுமே ஏன் சைட்டில் வந்துட்டு நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்கக்கூடாது, நம்மள்ட்ட வர கிளைண்ட்டுக்கு வந்துட்டு ஏன் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 450 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா. ஸோ டோட்டலாக ஒரு 20 lakhs பட்ஜெட்டில் வந்துட்டு நம்ம கஸ்டமர்ஸுக்கு பிளான் பண்ணி கொடுத்தோம். ஓகே. ஒரு 1 BHK ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20 லட்ச ரூபா பட்ஜெட்லேயே கம்ப்ளீட் ஆகும் சார். கம்ப்ளீட்டாக பிளிந்த் டு பிளிந்த் ஒரு 20 lakhs பட்ஜெட்டில் நம்ம பண்ணி கொடுக்குறோம். கஸ்டமைஸ்டு தான். ஓகே. ஏன்னா நிறைய பேர் வந்து 20 லட்ச ரூபா பட்ஜெட்ல பாசிபிள் இல்லைன்னு நான் சொன்னேன். என்னன்னா ஒரு மெயினான இடத்துல பாசிபிள் கிடையாது. நிறைய பேர் வந்து ஒரு ஆக்சசிபிலிட்டியே இருக்காது. ஃபியூச்சர்ல டெவலப் ஆகும்னு வாங்குறாங்க, கரெக்டு தான். பட் நம்மளது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவோட அட்ஜாயிண்டாக இருக்கு. ஒரு ஸ்டேட் ஹைவேலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 மீட்டர்ல இருக்கு. ஸோ அதனால தான் எப்படி ஒரு 20 லட்ச ரூபா பட்ஜெட்ல கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோன்னா ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 450 ஸ்கொயர் ஃபீட்டு பில்டப் ஏரியாவில் ஒரு 1 BHK சூப்பராக பிளிந்த் டு பிளிந்த் பிளான் பண்ணி நம்ம 20 lakhs பட்ஜெட்டில் பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதுக்கு மேலே வர்றப்ப கஸ்டமைஸு தான். ஸோ கஸ்டமர்ஸ் என்ன அவங்க என்ன ஸ்கொயர் ஃபீட்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ அந்த ஸ்கொயர் ஃபீட்டுக்கும் நம்ம பில்டப் பண்ணி கொடுப்போம். ஓகே சார். இப்போது கஸ்டமர் வந்து உள்ளே வராங்க சார், வீடு கட்டி வரணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு தேவையான பேசிக் டெவலப்மெண்ட்லாம் தேவைப்படும் இல்லையா? நம்ம சைட்டில் என்னென்ன டெவலப்மெண்ட் ஒர்க் வந்து பண்ணியிருக்கிறோம் சார்? சார் ஆக்சுவலி நம்ம சைட்டு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 24 ஏக்கர். அதில் ஃபேஸ் 1 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 ஏக்கர் லான்ச் பண்ணி, ஸோ நம்ம ஃபேஸ் 4 வந்துட்டு ஒரு 15 ஏக்கர் வந்துட்டு இப்போ லான்ச் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ நம்ம சைட்டுக்குள்ளே என்ன வந்து பார்த்துருக்கோன்னா ஒரு 3 பார்க்கு கொடுத்துருக்குறோம். ஓகே. ஸோ ஸ்ட்ரீட் லைட், சோலார் லைட் சிஸ்டம் போட்டிருக்கிறோம். ஃபுல்லி பிளாக் டாப் ரோடு போட்டிருக்கிறோம். அது போக 24x7 செக்யூரிட்டி கொடுத்துருக்குறோம். ஃபுல்லி கேட்டட் கம்யூனிட்டி. ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே ஒரு பிளாட் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் நம்ம சைட்டில் நம்மளுடைய ஒரு பெஸ்ட் அம்யூனிட்டி. ஓகே. சைட் உள்ள இருக்க டெவலப்மெண்ட் சொல்லிட்டீங்க. சப்போஸ் வந்து ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா எப்படியா இருந்தாலும் இங்கேருந்து ஆல்ரெடி ஒரு லொக்கேஷன்லேருந்து ரீலொகேட் தான் ஆகணும் வீடு கட்டி வராங்கன்னா. ஸோ இப்போ அவங்க வந்த உடனே ஃபஸ்ட்டு தேவைப்படுறது குழந்தைங்களுக்கு ஸ்கூலோ காலேஜோ பக்கத்தில் தேவைப்படும். ப்ளஸ் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு பக்கத்தில். ஏன்னா இப்போ மொத்தமாகவே மாறி வராங்க அப்படின்னா அவங்களுக்கு பக்கத்துலேயே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் தேவைப்படும். ஸோ என்ன ஆக்சசிபிலிட்டி பக்கத்தில் இருக்குது சார் ஸ்கூலு காலேஜ் ஜாபுக்குலாம்? ஸோ நம்ம சைட்லேருந்து ஒரு 300 மீட்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா VSR பப்ளிக் ஸ்கூலுன்னு இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா சைட்லேருந்து ஒரு 500 மீட்டரில் வந்துட்டு ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது. ஸோ சைட்டை சுற்றி வந்துட்டு ஃபுல்லாகவே ஸ்கூல்ஸ் தான் சார் இருக்குது. நியர்பை 300 மீட்டர்லேயே ஸ்கூல் இருக்குது. ஓகே சார். ஸோ கடைக்கு அது இதுக்கெல்லாம் போகணும்னா திருக்கழுக்குன்றம் பஜார்லேருந்து நம்மளுக்கு எவ்வளோ தூரத்தில் இருக்குது சார்? திருக்கழுக்குன்றம் பஜார்லேருந்து கரெக்டாக 2 கிலோமீட்டர். 2 கிலோமீட்டருமே நீங்கள் வந்துட்டு ஃபுல்லி கமர்ஷியல் தான், ரெசிடென்ஷியல் தான். நீங்கள் ஒரு இடம் கூட வந்துட்டு கேப்பே இருக்காது. அந்த 2 கிலோமீட்டர் திருக்கழுக்குன்றம் பஜார் அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா சைட்டு ஒரு 2 கிலோமீட்டரில் நீங்கள் வரும்போதே நீங்கள் போகும்போதே நீங்கள் கூட பார்க்கலாம். ஃபுல் ஒரு ரிசார்ட் கூட பார்த்தேன் நான். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 32 ஏக்கரில் எஸ்தல் ரிசார்ட்டு, வில்லேஜ் ரெசார்ட்னு சொல்லுவாங்க. எஸ்டேஜ் வில்லேஜ் ரெசார்ட்டு 32 ஏக்கரில் இருக்குது சார். ஓகே. ஃபுல்லாக கமர்ஷியலாக தான். ஃபுல்லாக கமர்ஷியல் தான். 2 கிலோமீட்டருமே ஃபுல்லாக கமர்ஷியல் தான். நீங்கள் A to Z இங்கே என்ன வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஏன்னா பெரிய பெரிய துணி கடையில் இருக்குது, ஹோல்சேல் கடைங்க இருக்குது, மீட் ஷாப்பு, வெஜிடபிள் ஷாப்பு நிறையா இருக்குது சார் இங்கே. ஓகே சார். ஸோ இப்போ வராங்க வீடு வாங்குறதுக்கு சொல்லிட்டீங்க, பக்கத்தில் ஆக்சசிபிலிட்டி சொல்லிட்டீங்க. ஸோ ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்குவாங்க. சிலர் வந்து ஃபாரின்லேருந்து கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக மட்டும் இப்போ வாங்கி வைப்போம், ஒரு 5 years பார்ப்போம், ஒரு 10 years பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக வாங்குவாங்க. ஸோ இப்போ ஒருத்தவங்க வாங்குறாங்க அப்படின்னா இன்னைக்கு வாங்குற ரேட்டு 5 yearsல ஏறணும் அப்படின்னா அதுக்கு சுற்றி என்னென்ன டெவலப்மெண்ட் வருதோ அதை பொறுத்து தான் அந்த ப்ரைஸ் வந்து ஏறும். ஸோ நம்ம சைட்டோட பொட்டென்ஷியல் என்ன சார்? நீங்கள் கேட்ட மாதிரி இந்த சைட்டு டெவலப் ஆகிறதுக்கு 5 வருஷம்லாம் தேவையில்லை சார். ஏன்னா சைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ரெசிடென்ஷியல் ஏரியா தான். அதில் அது ஸ்டேட் ஹைவேலேருந்து ஒரு 300 மீட்டரில் தான் நம்ம சைட்டே இருக்குது. ஓகே. இது வந்துட்டு நான் இந்த சைட்டை வந்துட்டு எப்படி பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்டர் ஆஃப் லொக்கேஷனாக பார்க்குறேன். எதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா GST, ECR, OMR
இந்த மூணுத்துக்கும் சென்டர் ஆஃப் லொக்கேஷன் பார்க்குறேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா ஜிஎஸ்டிலேருந்து செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கரெக்டாக ஒரு 15 கிலோமீட்டரில் நம்ம சைட்டு. ஓகே ஓகே. ஸோ அப்படியே நம்ம லெஃப்ட் ஸ்ட்ரைட்டாக போனோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருப்பூர் முருகன் கோவில், ஜோஹோ, ஒண்டர்லா, இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 18 கிலோமீட்டர் நம்ம சைட்டு. ஓகே ஸோ அப்படியே ஸ்ட்ரைட்டாக இந்த இதுக்கு ஆப்போசிட் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனோம்னா ஈசிஆர் கல்பாக்கம். ஸோ கல்பாக்கம்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 13 கிலோமீட்டர். இந்த கல்பாக்கம்ல வந்து பார்த்தீங்கன்னா பூஞ்சேரி ஜங்ஷன் இன்னைக்கு வந்துட்டு ஒரு பெரிய டெவலப்மெண்ட்டில் தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்போ மகாபலிபுரம்க்கு முன்னாடி 13 கிலோமீட்டர் தான் இங்கேருந்து நம்ம இந்த ஈசிஆரும் ஓஎம்ஆரும் கனெக்ட் பண்ணுற இடம். கனெக்ட் பண்ணுற இடம். இப்போ இந்த பூஞ்சேரி ஜங்ஷனை வந்துட்டு எப்படி டெவலப் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பூஞ்சேரி ஜங்ஷன்லேருந்து நீங்கள் காட்டுப்பள்ளி ஒரு அதானி துறைமுகம் தெரியும்ல, தெரியும் சார். அது வரைக்கும் 132 கிலோமீட்டருக்கு 10 வழி பறக்கும் சாலை, பசுமை சாலை, பறக்கும் சாலை ரெடி பண்ணிட்டு அது சிபிஆர்னு சொல்லுவாங்க, சென்னை பெரிஃபரல் ரிங் ரோடு. ஸோ அது பிரம்மாண்டமாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதை தாண்டி இப்போ திருவான்மையூர், அடையாறு அந்த மாதிரி இன்னர் ஏரியாவில் இருக்கிறவங்க சவுத் சைடு ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா அவங்க எப்படி ட்ராவல் பண்ணியிருந்தாங்கன்னா தாம்பரம் அப்படி பெருங்குளத்தூர் அப்படி தான் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு அது ஒரு பீக் ஹவர்ஸ், ஒரு ஃபெஸ்டிவல் டைம்லாம் வந்துட்டு ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும்ட்டு மதுராந்தகம் கருங்குழி இருக்கு இல்லைங்களா? மதுராந்தகம் கருங்குழியிலேருந்து நம்ம திருக்கழுக்குன்றம் வழியாக ஈசிஆர் பூஞ்சேரியில் ஒரு 6 வழி சாலை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இப்போ அடையாறு திருவான்மையூரில் இருக்கிற மக்கள் ஜிஎஸ்டியை கனெக்ட் பண்ணோம்னா நேராக பூஞ்சேரி மகாபலிபுரம் வந்துட்டு அப்படியே திருக்கழுக்குன்றம் வழியா நேராக அந்த 4 பாயிண்ட் ரிசார்ட் தாண்டவனே ஒரு பிரிட்ஜ் மாதிரி கனெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது நேராக வந்துட்டு உங்களை மதுராந்தகம் கருங்குழியில் போய் விட்டுரும். ஸோ டிராஃபிக்கே இல்லாத போயிடலாம். ஸோ இந்த அம்யூனிட்டிஸ் வந்துட்டு பயங்கரமாக டெவலப் ஆகும். அந்த மதுராந்தகம் கருங்குழியிலிருந்து நம்ம பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவேக்கும் ஒரு கனெக்டிவிட்டி கனெக்டிவிட்டி ஃபுல்லாக வந்து ரவுண்ட் அப் பண்ணுறாங்க. இப்போ மதுராந்தகம் நம்மளுக்கு இங்கேருந்து நியர்பை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர்ஸில் நம்ம மதுராந்தகம் போயிடலாம். 15 கிலோமீட்டர்ஸ் தான் மதுராந்தகம் போயிடலாம். ஒரு 2000 ஏக்கரில் ஒரு இன்டர்நேஷனல் டவுன்ஷிப் ப்ராஜெக்ட் மதுராந்தகத்தில் பிளான் பண்ணியிருக்காங்க, குளோபல் சிட்டி. ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த சைட்டோட டெவலப்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். அதை தாண்டி என்னன்னா நம்ம சைட்லேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் டச்சில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் 6வது சேட்டிலைட் டவுன்ஷிப் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஒரு சேட்டிலைட் டவுன்ஷிப் வர்றப்போ ஒரு சிஎம்டி லிமிட்டுக்குள்ளே என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குமோ அந்த எல்லா ஃபெசிலிட்டியும் இந்த சேட்டிலைட் டவுன்ஷிப்புக்குள்ளே வந்துடும். ஷூர் சார், அது வந்துடும். ஸோ அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஸோ இந்த பக்கம் போனோன்னா திருப்பூரூர், ஒண்டர்லா, ஜாப்பனீஸ் 1900 ஏக்கரில் ஜாப்பனீஸோட டவுன்ஷிப்பு. இந்த சைடு அப்படியே ரைட் சைடு போனோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நேராக வந்துட்டு செங்கல்பட்டு ஜிஎஸ்டி ரயில்வே ஸ்டேஷனு, மகேந்திரா வேல் சிட்டியோட பேக் என்ட்ரன்ஸு. ஆமாம். ஸோ இப்படி போனோம்னா ஈசிஆர் பூஞ்சேரி ஜங்ஷன், பூஞ்சேரி ஜங்ஷனு. ஸோ இவ்வளோ டெவலப்மெண்ட்டுக்கு சென்டராக இருக்கிற இந்த பிளேஸு எப்படி டெவலப் ஆகும்னு நீங்களே வச்சுக்கோங்க. 5 வருஷம் தேவையில்ல சார், 2 வருஷம் போதும். சூப்பர் சார், சூப்பர் சார். சார் நிறைய பேர் மைக்கில் வந்து வாங்கிட்டாங்க சொல்லிட்டே இருக்காங்க. பிளாட் இருக்கா, எவ்வளோ பிளாட் இருக்கு, அது என்ன ப்ரைஸுக்கு தான் கொடுக்குறீங்க இப்படி கடகடன்னு புக் பண்ணிட்டு? சார் நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்க ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1599. ஓகே ஓகே, 1599 1600 பெர் ஸ்கொயர் ஃபீட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். கஸ்டமர் நேரில் வந்து பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன பிளாட் அவங்க சூஸ் பண்ணுறாங்களோ சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னும் பிளாட் இருக்குது சார், ஃபேஸ் 2 இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 300-350 பிளாட்டு கிட்டக்க இருக்குது. கஸ்டமருக்கு தேவையான எல்லா ஃபேஸ்லேயுமே இருக்குது, அவங்க எடுத்துக்கலாம். ஓகே ஓகே சார். என்ன அப்ரூவல் இருக்குது சார்? பேங்க் லோன் நம்ம எப்படி பண்ணி கொடுக்கலாம் சார்? டிடிசிபி என்ற அப்ரூவல். பேங்க் லோனு அவங்க 80% வரைக்கும் நம்ம பேங்க் லோன் பண்ணி கொடுக்குறோம். எஸ்டிஎஃப்சி, ஆக்சிஸ் பேங்க், ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல், எஸ்பிஐ, பிஎன்பி எல்லா பேங்க்லேயுமே நம்ம டைப் இருக்குது சார். எல்லாத்துக்குமே ஏபிஎஃப் வாங்கியிருக்கோம். ஏபிஎஃப் மீன்ஸ் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து கரெக்டாக இருக்குன்னு அவங்களே ப்ரீ அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. பேங்க் சைட்லேருந்து அப்ரூவல் கொடுப்பாங்கல்ல, அந்த அப்ரூவல் காப்பி நம்ம வாங்கி வச்சுருக்கோம். ஓகே. இப்போ பேங்க் லோன் வந்தாலுமே இப்போ ஒரு 15 to 20 டேஸ்க்குள்ளே ப்ராசஸ் பண்ணிடுவீங்களா சார்? ப்ரொஃபைல் இப்போ பக்காவாக இருந்தாங்கன்னா 1 வீக்கில் எல்லா ப்ராசஸும் 1 வீக்லேயே எல்லா ப்ராசஸுமே பண்ணி கொடுத்துருங்க. எவ்வளோ வந்து டவுன் பேமெண்ட் இருந்தால் இங்கே வந்து ஒரு பிளாட் வாங்க முடியும் சார்? இங்கே புக்கிங் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 lakh. ஓகே. 1 lakh கொடுத்தோடனே அவங்களுக்கு நம்ம மதர் டாக்குமெண்ட் கொடுத்துருவோம். அவங்க லீகல் வெரிஃபை செக் பண்ணிவிட்டு மற்ற லீகல்லாம் வெரிஃபை பக்காவாக அவங்களுக்கு கிளியராக இருக்குது அப்படின்னா பேலன்ஸ் அமௌண்ட்டு அவங்க அந்த ஆன்லைன் போர்ஷன் பேமெண்ட்டை முடிச்சுட்டு ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு பிளான் பண்ணிக்குவோம். சார் இப்போ சைட் பற்றி கிளியராகவே சொல்லிட்டீங்க, இப்படி வாங்கினா என்னன்னு சொல்லியாச்சு. இப்போ சைட்டுக்கு வரணும்னா எப்படி வரணும் சார்? இப்போ பஸ் ரூட் எப்படி, இல்லை நீங்கள் எப்படி ஏதாவது கஸ்டமருக்கு அரேஞ்ச் பண்ணுறீங்களா சார்? நம்ம சைட்டை வந்து பார்க்கணும்னு விருப்பப்பட்டாங்கன்னா அவங்க ஜஸ்ட்டு கீழே தெரியிற நம்பருக்கு கால் பண்ணாங்கன்னா அவங்க டோர் ஸ்டெப் பிக்கப் பண்ணிவிட்டு சைட்டை காமிச்சிட்டு திரும்ப டோர் ஸ்டெப்லேயே ட்ராப் பண்ணிடுவோம். ஓகே ஓகே. ஸோ இதில் மெயினாக இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்ல வேண்டிய விஷயம், 2500 வருஷம் பழமை வாய்ந்த, நம்மளுக்கு அப்படியே பின்னாடி தெரியுது பாருங்கள், 2500 வருஷம் பழமை வாய்ந்த வேதகிரீஸ்வரர் கோயிலேருந்து கரெக்டாக 2வது கிலோமீட்டர். ஓகே ஓகே. ஸோ 2500 வருஷம் பழமை வாய்ந்த ஒரு ஊருன்னா அப்போ இந்த ஊரோட டெவலப்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோம். ஷூர் சார். இதை தாண்டி 24/7 இங்கே வந்துட்டு பெங்களூர்லேருந்துலாம் பஸ் இருக்குது.
பெங்களூர் டு okay. கல்பாக்கம் போகிற பஸ் ரூட்டு தான். ஓகே 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 ஸோ இந்த மாதிரி சென்னை சிட்டிக்குள்ள வந்து எல்லா ஏரியாவில் இருந்தும் 24/7 பஸ் வசதி இருக்கு. ஸோ நம்ம அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்டை தான் நம்ம கருடா வந்து நம்மள்ட்ட அந்த ஸ்டேட் ஹைவேலேருந்து 300 மீட்டர் பஸ் இறங்கினாங்கன்னா நடந்தே வந்துடலாம். அந்த 24/7 பஸ் ஃபெசிலிட்டி இருக்கு சார். ஷூர் சார், ஷூர் சார். ஸோ வீடியோவில் சார்கிட்ட எல்லா டீட்டெயில்ஸுமே கேட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும். ஸோ ஏதாவது ஒன்று நான் கேட்க மிஸ் பண்ணியிருந்தேன், இதை ஏன்ப்பா சொல்லலை அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நான் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ இல்லை உங்களுக்கு டேரெக்டாகவே கேட்டுக்கிறீங்கன்னா சார் நம்பருக்கு வந்து ஃபோன் பண்ணுங்கள். சாருமே வந்து எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். வீடியோவில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா சாரோட நம்பர் தான், கான்டாக்ட் பண்ணுங்கள். ஃபேமிலியாக வந்து பாருங்கள், குடும்பமாக வரதுக்கு கேப் ஃபெசிலிட்டியும் கொடுக்குறாங்க. ஸோ குடும்பமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஐடியா வரும், ஸ்கூல்ஸ் என்ன இருக்குது, காலேஜ் என்ன இருக்குது, ஸோ பிளாட் எது சூஸ் பண்ணலான்றதை குடும்பமாக நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோவில் இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் தொடர்ந்து ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட வீடியோ தான் போட்டுட்ருக்கோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் நினச்ச ஒரு ப்ராப்பர்ட்டியும் கண்டிப்பாக நம்ம சேனல் பார்த்து வாங்க முடியும். இன்னொரு சூப்பரான வீடியோட நம்ம சேனலில் பார்க்கலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.